பார்வதிபதையே மகாதேவா தென்னாடுட சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் தொட்டியம் ஈசான மருது தேசிகனின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அருட்குருநாதர் தத்புருஷ சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவடி சரணம் திருவடி சரணம் அவருடைய திருவடி உத்தாமரைகளை சிறன் மீது தாங்கிக் கொண்டு தெய்வ சேக்கிழார் இயற்றிய திரு தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணத்தினை தினமும் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே கண்ணனாருடைய அதாவது திண்ணனார் வனவேடரா சிவவேடரா அல்லது திண்ணனார் எவ்வாறு கண்ணப்ப நாயனாராக அருள் பெற்றார் என்பதனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் திண்ணனார் பிறப்பால் ஒரு வனவேடர். அவரை சிறப்பா சொல்லணும்னா வான நாடான் சிவவேடர் என்று தெய்வ சேக்கிழார் இவரை சுருக்கமாக சொல்லுகிறார். அதாவது சிவவேடர் திண்ணனார் பொத்தபி நாட்டு உடுப்பூரிலே பிறந்தார். இதை தெய்வ சேக்கிழார் எப்படி சொல்லுகிறார்னா, பெற்றியால் தவமும் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பான் குற்றமே குணமா வாழ்வான் கொடுமையே தட நின்று உள்ளான் ஆடல் அடற்பிள்ளை ஆண்மை முற்ற கட்டணரு என்னை ஆளும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று கூறுவார் சேக்கிழார். தின்சிலையில் வடமொழியாக சிறப்பின் வாழ்வா என்று வாழ்த்துகளுடன் பூட்டுரு வெண்சிலை வேடர் தம்மை காக்கும் பொறுப்பு உரிமை புகின்றான். அதாவது திண்ணனாருடைய தந்தை நாகன் அந்த அனாந்தர காட்டினுடைய அரசன் தந்தை நாகனுடைய வயது மூப்பின் காரணமாக வேட்டையாடும் தொழிலை தன்னுடைய மகன் திண்ணனாருக்கு தருகிறார். இனி இந்த காட்டில் இருக்கக்கூடிய வேடர்களுடைய தலைவன் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நீ கன்னி வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறார். தந்தையின் வாக்கிற்கு இணங்க திண்ணன் கன்னி வேட்டைக்கு செல்கின்றான். உடனே திண்ணனாருக்கு நாணன் காடன் என்ற துணைவர்களுடன் செல்கிறான். திண்ணன் முற்பிறப்பில் அர்ஜுனனாக இருந்தான். ஒரு நாள் பாசுபதா அஸ்திரம் வேண்டி தவம் இருக்கிறான். ஒரு பன்றியை இருவர் அம்பெய்து கொன்று தமக்கே உரிமை என்று வாக்குவாதத்தில் அர்ஜுனனும் வேடராக வந்த சிவனும் சண்டையிட வில்லினால் சிவனாரை தாக்கிய போது சிவபெருமான் காட்சியளித்தார். அப்போது பாசுபதா அஸ்திரம் வேண்டி தவம் செய்த அர்ஜுனனுக்கு அதை கொடுத்து வேடராக தம்மை எதிர்த்து போரிட்டு என்னை வேடன் என்று இகழ்ந்தமையால் வேடராய் பிறந்து எமது சீடராய் வருக என்று இறைவன் அருளியதாக திரு காலத்தி புராணம் கூறுகிறது. அதுபோல முற்பிறவிலே வேத ஆகமங்களை அர்ஜுனன் ஓதி உணர்ந்து சிவனை மனம் வாக்கு காயங்களால் உணர்வு பூர்வமாக உபாசித்து பூசனை புரிந்தவர் இப்பிறவியிலே திண்ணனாக வேடராக பிறந்திருக்கிறார். அந்த முன்சை ஸ்தவத்தினால் இட்ட முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட திண்ணனாருக்கு உணர்வும் அன்பும் சிவன் பெருக செய்து வனவேடரை சிவவேடராய் மாற்றினார் இறைவன். இப்போது வேடனாக காடெங்கும் சுத்தி திரிந்து கொண்டிருக்கின்றார். எரிமலை போல திண்ணனார் உள்ளே சிவம் என்ற கனலை வைத்துக் கொண்டு வெளியே
வலிய மலை போல காட்சி தந்தார் திண்ணனார். அப்போ எரிமலை திடீரென்று வெளிப்படுவது போல காலத்தி மலையிலே அன்பு பிளம்பு ஆர்ப்பரித்து வெளிப்பட்டது. அதை சிவஞான போதத்திலே எப்படி கூறுகிறார் என்றால், ஐம்புலவேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்திவிட்டேன் அந்நியம் இன்மையின் அரண்கடல் செழுமே என்பது சிவஞான போதம். அதாவது திண்ணப்பராய் பிறந்து கண்ணப்பராக சிறந்து அவர் சிவன் நண்பராய் திகழ்ந்தார் என்பது சிவஞான போதம். இப்படி இருக்க குடுமி தேவர் வழிபாடு திண்ணனார் அறிந்தது எவ்வாறு என்றால், இப்போ நாமெல்லாம் ஒரு திருத்தல யாத்திரையாக செல்லுகிறோம். அப்போ திருத்தல வழியினை காட்டுபவர்கள் யார்? ஒரு வழிகாட்டிகள் என்று சொல்லலாம். அப்போ செல்ல வேண்டிய நெறியினை நெறிப்படுத்துபவர் நெறியாளர் என்றும் சொல்லலாம். அதுபோல தாம் பெற்ற இன்பத்தை ஆர்வலருக்கு அறிவிப்பது ஆற்றுப்படுத்துபவர் என்று சொல்லலாம். மேலும் அவரை அறிவிப்பாளர் என்றும் சொல்லலாம். இது ஒரு ஆற்றுப்படை வகைப்படும். அதுபோல சாலை சந்திப்பிலே வழிகாட்டும் பலகைக்கு வழிகாட்டி என்று பெயர். அதுபோல திண்ணனாருடன் சென்ற நாணனும் காடனும் மலைப்பகுதி நன்கு அறிந்தவர்கள். திண்ணனார் வேட்டைக்கு சென்ற போது பன்றியை தொடர்ந்து பாதை அறியாது பழகாத தூரம் சென்று விட்டார்கள். அதனால் பசியும் நீர் வேட்கையும் அதிகரித்தது. அப்போது நாணன் கூறுகிறான், அருகே பொன்முகலி ஆறு உள்ளது என்று கூறுகிறான். அப்பொழுதுதான் தொடங்குகிறது நாணனின் வழிகாட்டுதல். இப்போ மும்மலமுடைய திண்ணனுக்கு மும்மலமுடைய நாணன் அனுபவ அறிவால் வந்த பசியாலும் இத்திருவருளாலும் வழிகாட்டும் அவபோத குருவானார். இப்போ நாமெல்லாம் இருக்கோம், நமக்கெல்லாம் ஏதோ ஒரு சூழல்ல கஷ்டம் ஏற்படும். அப்போ அந்த சூழல்ல அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய நம்மளுடைய நலன் அறிந்து யாராவது ஒருத்தர் சொல்லுகிறாருன்னா நமக்கு அந்த நேரத்தில் ஒரு திருப்பு முனையா ஏற்படும். அப்போ அவரை எப்படி சொல்வது? அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கக்கூடியவர் தான் அவபோத குரு. அதுபோல அவபோத குருவாக நாணன் வெளிப்பட்டார். இதைத்தான் சேக்கிழார் எப்படி சொல்றாருன்னா, காணனி போதின் நல்ல காட்சியை காணும் இந்த சேனு உயர் திரு காலத்தி மலைமிசை எழுந்து செவ்வவே கோலமில் குடிமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் என்று நாணன் சொன்னதும் திண்ணனாருக்கு என்ன ஆயிடுச்சு? இப்ப குடுமி தேவரை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. எப்படி? ஆசை மேன்மேலும் அடைந்த மனம் வேறு விருப்பின்றி வேகமாக மலை ஏறுகிறார் திண்ணனர். இது எப்படின்னா, கற்பூர மலை போன்று மனம் வெண்மையாகி காலத்தி மலை மீது செல்ல செல்ல கற்பூர மலையில் நாணன் இட்ட சிறு பொறி அன்புத்தியாக கொழுந்து விட்டெறிந்தது திண்ணனாருக்கு. இப்ப திண்ணனார் என்ன பண்ணிட்டாரு? தவ கொழுந்தாம் திண்ணனார் சிவ கொழுந்தை காண விரைந்தார். எப்படி? முன்செய் தவத்தால் அன்பு பெருக ஆர்வம் பெருக இப்ப என்பு உருவம் என்ன ஆயிடுச்சு? அன்பு உருவமா மாறிடுச்சு. என்பு நெக்கு உருகி உள்ளத்தில் தோன்றிய பெரு விருப்பத்தால் நாணனும் அன்பும் முன்பு செல்ல தத்துவம் போன்றிருக்கும் மலை மீது ஏறி ஆணையா சிவத்தை சார அனைவர் போல நீண்ட மலையிடை சென்றார். இப்போ இவர் பத்தி மந்திர தரத்திலிருந்து முன்னேற்றம் கண்டது. அது மேலும் வளர திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்டி இருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டகல
நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறுவில் அன்பு உருவம் ஆனார். அதாவது இப்ப குடிமி தேவர் மலையில இருக்காரு நானும் சொன்னார். அதை கேட்ட மாத்திரத்துல திண்ணனாருக்கு என்ன ஆயிடுச்சு, மலை மேல இருக்கக்கூடிய குடிமி தேவரை பார்க்கணும்னு அன்பு எழுந்துருச்சு. இப்போ மலையில ஏறிக்கிட்டு இருக்காரு திண்ணனார். இவர் ஏறுறதுக்கு முன்னால இவர் அன்பு போய் குடிமி தேவரை பார்த்துருச்சான். இப்ப குடிமி தேவரை பார்த்த உடனே இப்ப திண்ணனார் கீழே தான் ஏறிக்கிட்டு இருக்காரு. இவர் அன்பு வேகமா போய் குடிமி தேவரை பார்த்துருச்சு. அப்ப குடிமி தேவர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் இவரு மேல ஏறதுக்கு முன்னால அவருடைய அருள் கீழே வாங்கி திண்ணனார் மேல பட்டுருச்சான். இப்படி பட்டதுனால எலும்பு உருவம் அன்பு உருவம் மாறிடுச்சான். அதைத்தான் சேக்கிழார் அப்படி சொல்லுகிறார். எப்படின்னா, அது மேலும் வளர திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருட்டு இருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவம் ஆனார். இதை சேக்கிழார் ரொம்ப அருமையாக படிக்கிறார். அவருக்கு நிகர் அவர் தான். அப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த பெரிய புராணத்துல. அப்போ இப்பொழுது அன்பின் தீவிரம் தொடங்கியது. எப்படி, ஒரு நெய், நல்ல இலகுவான நெய், கெட்டியான நெய் ஒன்று இருக்கு. அந்த நெய் என்ன பண்ணும், சூட்டில் எப்படி இலகுவது போல உருகுகிறார். திரு காலத்து ஏகநாயகரை அன்பின் வேகத்தில் விரைந்து மோகமாய் தழுவி கொள்ளுகிறார். யாரு, திண்ணனார். எப்படின்னா, ஒரு தாய் பசுவை விட்டு கன்று பிரிந்து விட்டது, ஏதோ ஒரு எதர்ச்சியா பிரிந்து விட்டது அனாந்தர காட்டில். அது பலகாலம் அன்புக்கு ஏங்கி ஏங்கி தவிர்த்து ஒரு நாள் தாய் பசுவை கன்று பார்த்து விட்டது. பார்த்த உடனே அந்த கன்று எப்படி ஏங்கி குதித்து அந்த அன்பை தழுவுமோ அதுபோல ஏகநாயகரை, திருக்காலத்து ஏகநாயகரை அன்பின் வேகத்தினால் விரைந்து மோகமாய் போனோன்னு தழுவிக்கிட்டார். தழுவி முகர்ந்து ஏதோ பெரிய சாதனை செய்த உணர்வு பெற்று அந்த சாதனை புரிந்த உயிர்ப்புடன் மயிர்கால் எல்லாம் உலகி பூரித்து நிற்க அன்பு கண்ணீர் அருவியாக பொங்க படியிலா பிரிவு தானோர் படிவமாம் பரிசு தோன்ற நின்றார். அப்படி நின்றார். சில நேரம் தன்னோட உணவு இல்லாம அங்கே சிவலிங்கத்தை ஆரத்தால் தழுவி கொண்டார். சிறிது நேரம் கழித்து அப்புறம் என்ன பண்றாராம், அகங்குளிர சிறிது நேரம் கழித்து கேட்கிறார், இதில் ஏதோ பூவும் நீரும் ஏதோ இருக்கு, யார் இதை செய்தார்? பூவும் நீரும் வார்த்து புசித்தவர் யார் என கேட்டபோது அப்போது நாணன் கூறுகிறார். நாணன் என்ன சொல்றான், தலைவரே, நானும் உமது தந்தையார் வேட்டைக்கு வந்தபோது இந்த குடிமை தேவர் மீது குளிர்ந்த நீரை ஆட்டி ஒன்றிய இலை பூச்சூட்டி, ஒன்றிய இலைன்னா மாலைகள், இலையும் பூவும் ஒன்றி இருப்பதனால இலை பூச்சூட்டி மாலை முன்பு ஏதோ பறைந்தான் பார்ப்பான், அன்று இது செய்தான் இன்றும் அவன் செய்ததாகும் என்று கூறியதும் திண்ணனாருக்கு இப்ப என்ன பண்ணிடுச்சு, சரி குடிமை தேவருக்கு இது போன்ற செய்கைனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு அப்படின்னு திரு காலத்தின் நாயருக்கு பூசை செய்ய ஆர்வம் அளித்தது. திரு காலத்தின் நாயனாருக்கு இனிய செய்கை இவையெல்லாம் என்று திண்ணனாருக்கு பூசை செய்ய ஆசை வந்துவிட்டது. அப்புறம் அதை கடைபிடிக்க முற்பட்டார். நாணன் அவபோத குருவாய் சிவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு சிவசெல்வம் வழங்கியவராய் குடிமி தேவர் இருப்பிடமும் பூசணை முறைகளும் உள்ளவாறு தெரிவித்த வழிகாட்டியாக அமைந்ததால் முன்னே தவபயன் தானே வெளிப்பட்ட அருள் வரப்பெற்றார் திண்ணனார். இப்போ திண்ணனார் கண்ணப்ப நாயனார் ஆனது எவ்வாறு என்று சிந்தித்தால், இப்போ அன்பு என்ன பண்ணுச்சான், திண்ணனாருக்கு உள்ள
காலத்தியப்பர் மேல அன்பு தீவிர தர பக்தியால் குடுமி தேவரை கண்டதும் இடைவிடாத ஒழுகும் எண்ணெய் தாரையாய் பெருகியதான். இப்போ பாலை ஊற்றணும்னா என்ன ஆகும்? சல்லுன்னு ஊற்றிடும். அதே ஒரு பாட்டு விளக்கெண்ணெய் ஊற்றணும் என்ன ஆகும்? நூல் மாதிரி தர தரையா வந்துக்கிட்டே இருக்கும், இடைவிடாம நூல் மாதிரியே வரும். அதுபோல இப்ப திண்ணனாருக்கு குடுமி தேவரை பார்த்தோன்னே அன்பு எப்படி வந்துருச்சான்? தார தாரையா வந்துருச்சான். ஏன்? முன் ஜென்ம தவத்தினால இஜென்மத்துல வந்துருச்சு. இப்போ குடுமி தேவர் கானகத்தில் துணை இல்லாமல் தனித்து இருப்பதற்கு வருந்துகிறார். சுவாமி தனியா இருக்காரே, இவரை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருந்துகிறார். இவருக்கு உணவளிப்பவர் யாருமே இல்லையே அப்படின்னு வருந்துகிறார். பிறகு உணவு தேட செல்லுகிறார். ஆனா தனியா விட்டுட்டு போறமே அப்படின்னு பிரிய மனமில்லாது தவிழ்ந்து நிற்கிறார். ஒரு கன்றை என்ற தாய் பசு கன்றை பிரிய மனமில்லாது தவிப்பது போல் திண்ணனார் தவிக்கிறார். இப்போ இனிய எம்பிரான் பசியோடு இருப்பார் என்று அன்பு பெருக தம் தூய வாயினில் பொன்முகலி நீரை நிரப்பிக் கொண்டு தூய மணமிகு மலரை தன் தலையில் சொருகிக் கொண்டு மென்று சுவையான புனித மெல் இறைச்சியை கையில் இலையில் வைத்துக் கொண்டு தனது வந்து பார்க்கிறாரு. ஏற்கனவே பூசை பண்ணியிருக்காரு. யாரு? சிவகோச்சாரியார் தினமும் பூசை பண்ணுவார். எப்போ? காலையில தினமும் வந்து பூசை பண்ணிட்டு போவார். அந்த பூசை தலை நீர் பூவெல்லாம் என்ன பண்றாரு? இவர் செருப்பு காலால் முடியில் உள்ள பழைய மலரை துடைத்து எடுத்து வாயில் இருந்த மஞ்சன நீரை அமிழ்வது போல உமிழ்ந்து நீராட்டி தலையில் சொருகியிருந்த மலரையெல்லாம் சிவபெருமானுடைய சிவலிங்க முடிமேல் அணிவித்து ஊன் உணவை படைத்து அமுது செய்து அருளும் வேண்டுகிறார். சால அழகிது நாயநீரே அமுது செய்து அருளும் அப்படின்னு அமுது செய்து அருளும் வேண்டுகிறார். யாரு? திண்ணனார் வேண்டுகிறார். பிறகு என்ன பண்றாரு? உணவு படைச்சிட்டாரு. சரி, காவல் நிக்கணும். இரவு பகலுமாக காவல் இருக்கார். விடிய விடிய காவல் இருக்கிறார். இது வந்து உச்சிகால பூஜை திண்ணப்ப நாயனார் பண்ணுகிறார். இறைச்சியை படைக்கிறார். இப்படி பூஜை பண்ணிட்டு இரவுக்கு காவலாக நிற்கிறார். விடிந்ததும் என்ன பண்றாரு? சுவாமிக்கு பசி எடுக்குமே அப்படின்னு வேட்டைக்கு போகிறார். சுவாமிக்கு உணவு தயார் பண்ண போகிறார். அந்த சமயத்துல யாரு? சிவகோச்சாரியார் வருகிறார். பார்த்த உடனே அவருக்கு மயங்கி விழுந்துட்டார். அங்கங்க மாமிச துண்டா கிடக்குது, செருப்பு கால் கிடக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே யாரு இந்த அபச்சாரத்தை செய்தா அப்படின்ட்டு ரொம்ப வருந்தி அங்க இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொன்முகலியார்ல போய் குளிச்சுட்டு வந்து புண்ணியாச்சாரம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் நடத்துறார். இப்படி நடத்திட்டு அவர் காலையில் நடத்திட்டு போறாரு. இவர் உச்சி காலத்துக்கு வேட்டையாடிட்டு அந்த இறைச்சியெல்லாம் பதப்படுத்தி கொண்டு வந்து இவர் பூஜையை ஆரம்பிக்கிறார். மறுபடியும் செருப்பு காலால் அந்த மலர்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு மீண்டும் இவர் பூஜையை செய்கிறார். பூஜையை செய்து கொண்டு இப்படியே தொடர்ந்து 5-6 நாட்களாக இந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சிவகோச்சாரியார் பார்த்து மிகவும் வருந்துகிறார். யாரோ ஒரு கொடிய வேடன் இவ்வாறு செய்து சிவநிந்தனை செய்து கொண்டிருக்கிறான் என்று வருந்தி அழுகிறார். உடனே சுவாமி என்ன பண்றாரா? சிவாச்சாரியாருக்கு சொல்லுகிறார். அவருடைய கனவுல வந்து அவன் வேடுவன் அன்று அவன் செயல் எனக்கு இனிமை ஆனது என்று, அதாவது அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கள் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியாவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்வார். உனக்கவன் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்து பார் என்று இறைவனார் அருளினார். அவ்வாறே சிவகோச்சாரியார் மறைந்து இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலை திண்ணனார் வருவதற்கு முன்னே ஒரு மரத்தின் பின்னே மறைந்திருக்கிறார் மறையவர். அப்போ திண்ணனார் அன்பை வெளிக்காட்ட இறைவன் நினைத்தார். திண்ணனாருடைய அருள் அன்பு திறத்தை சிவகோச்சாரியாருக்கு காட்டுகிறார்.
சிவகோச்சாரியார் மூலமாக இந்த உலகத்துக்கு திண்ணனாருடைய அன்பை காட்ட வேண்டும் என்று திரு காலத்தியப்பர் நினைத்தார். அப்போ திண்ணனார் வந்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற பார்வையிலே குருதி இடைவிடாது வருவது கண்டார். யார்? காலத்தியப்பர் கண்களிலே குருதி இடைவிடாது வருவதைக் கண்டு திண்ணனார் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். அப்போ ரொம்ப பதத்து, சுவாமி கண்ணுல ரத்த வருதே அப்படின்ட்டு பாதமலரை பற்றி கட்டி கதறுகிறார். அப்போ மருந்து இலைகள்லாம் பச்சிலை மருந்தெல்லாம் பிழிந்து அப்புகிறார். அப்பவும் குருதி நிக்கல. இவரது வருத்தமும் வரும் குருதியும் தீரவில்லையே என்று கதறுகிறார் திண்ணனார். இதை அப்படியே சிவகோச்சாரர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த தீய செயலை செய்தவர் யார் என்று வில்லம்பை கொண்டு தேடுகிறார். எவரும் கண்படவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் சிவகோச்சாரர் கண்பட்டார். சிவகோச்சாரர் தொலைஞ்சார். அதனால அவர் மறைஞ்சே இருந்துட்டார். அதனால இப்ப என்ன பண்றாரு, என்ன பண்றது ஏது பண்ண ரொம்ப அலைகிறாரு. அப்புறம் ஒரு ஞாபகம் வருது. உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் என்ற உரை நினைவுக்கு வர நன்றன கருதி தம் அம்பாள் தன் கண்ணை எடுத்து இதற்கு இதுவே மருந்து என்று அப்பினார். குருதி நின்றதும் நன்று நான் செய்த இந்த மதி என்று மகிழ்ந்தார். இப்படி ஊனுக்கு ஊன் என்று தன் கண்ணை பிடுங்கி அப்புகிறார். இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஊசி குத்துனா கூட வலி தாங்க முடியாது. அவருக்கு வலியே தெரியல. ஏன் அப்படின்னா அவருடைய எலும்பான உடம்பு இப்ப அன்பு உருவமா மாறிடுச்சு. அதனால எது இருந்தாலும் சிவபெருமானுக்கு எது ஆகக்கூடாது. சிவபெருமானே உயிர் மூச்சா இருந்ததுனால அவர் அழகா கண்ணை எடுத்து சுவாமிக்கு அப்பிட்டார். இதை அப்படியே சிவகோச்சாரர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ என்ன பண்ணுவோம், நம்மளா இருந்தோம் சிவகோச்சாரர் நினைச்சிருப்பாரு, 2 கண்ணுல ஒரு கண்ணு அப்புறது என்னையா பெருசு, நானா இருந்தாலும் அப்பதான் செய்வேன் அப்படின்னு. ஆனா காலத்தியப்பர் என்ன நினைச்சாராம், கண்ணப்பருடைய மேன்மைய மேலும் காட்டணும்னு இன்னொரு கண்ணில குருதி பெற செய்தார். இதை பார்த்தவுடன் திண்ணனாருக்கு என்ன ஆயிடுச்சா, இப்ப நான் அஞ்ச மாட்டேயா, ஏன் எனக்கு தான் கைவசம் மருந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கை கண்டேன் என்று செயல்பட்டார். குருதி வந்த கண்ணை அடையாளம் காட்ட இடக்கால் ஊன்றி மனவிருப்புடன் அம்பினை தம் கண்ணில் பதித்தார். அப்போ தேவதேவர் அதை தாங்க கொள்ள முடியாமல் கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க கண்ணப்ப நிற்க என்று மும்முறை தமது அமுதவாக்கால் கூறி அருளினார். இப்போ திண்ணனார் என்ன பெரிய வனவேடன், அவனோட சூழல் எப்படி இருந்ததுன்னா, அங்க போய் பார்த்தா அடி புடி வெட்டு குத்து வீழ்த்து இப்படித்தான் இருக்கும். இப்படி இம்சை வேடர் திண்ணனார். இப்படித்தான் அவருடைய அன்றாட வாழ்க்கை இருக்கும். காட்டு வனவித ஒரு அனாதைன்னு சொல்ல முடியாது, அவங்களே ஒரு கலாச்சாரம் இருக்கும். ஆனா அவர்களுக்குள்ள வெட்டு குத்து தான், இப்படித்தான் சண்டை சச்சரவு தான் இருக்கும். அப்படி இருந்த திண்ணனார் இப்போ அன்பு அருள் இரக்கம் பரிவு பணிவிடை போன்ற கருணை மிகு அகிம்சை சிவவேடம் கொண்ட போதுதான் கண்ணப்பராக்கினார் காலத்தியப்பர். இப்போ என்னன்னா, பிறர் ரத்தம் வெளிப்படுத்துவதே வீர தீரமாக கொண்ட காலத்தி வேடம் சிவலிங்கத்தின் கண்ணில் ரத்தம் வடிந்த போது அழுது அரற்றி அடைக்கும் உபாயம் தேடும் முயற்சியால் ஊனுக்கு ஊனே தீர்வாக கொண்டு தன் கண்ணை இடந்தப்பினார். கண்ணை இடந்து அப்பியவர் கண்ணப்பர் ஆனார். சினவேடன்னா வேகம் கோபமான ஒரு வேடன். சினவேடன் இப்பொழுது குணவேடனாகி இம்சை அரசன் அகிம்சை வேந்தனாகி
கண்ணளிக்கும் காலத்தினாதருக்கு கண்ணளித்த வல்லாளராய் நின்றான் கண்ணப்ப நாயனார். இப்போ குருலிங்க சங்கம பக்தியில லிங்க பக்தி சிங்கமாக திகழ்ந்தார் கண்ணப்ப நாயனார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. நாளை குருவரின் துணை கொண்டு நால்வரில் ஒருவரான மாணிக்க வாசகர் குருவருள் பெற்றது எவ்வாறு என்பதனை பற்றி சிந்திப்போம். ஆக திருச்சிற்றம்பலம். அருட்குருநாதர் சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே சரணம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நாளை சந்திப்போம்.